வணக்கம் நேர்களே, நான் உங்கள் கமலா பேசுகிறேன். ஸோ इनकी நம்ம பார்க்க போகிறது வந்து स्वर संधि. स्वर संधि 5 प्रकार की होती है. स्वर संधि எத்தனை டைப்ஸ் இருக்குது? 5 டைப்ஸ் இருக்குது. தீர்க்க சந்தி, குணசந்தி, விருத்தி சந்தி, எண் சந்தி, அயாதி சந்தி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து தீர்க்க சந்தி வந்து பார்க்க போகிறோம். ஸோ தீர்க்க சந்தி வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ஜப் ரஸ் ஸ்வர் ரஸ் பண்ணது லோ சவுண்ட் அ இ உ அ இ உன்றது என்னது? இது வந்து லோ சவுண்ட். யா दीर्घ स्वर हाई साउंड आ ई उ के बाद रस्व अ ई उ या. ஸோ இது சொல்கிறாங்க. என்ன சொல்ல வராங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு இந்த வேர்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா சாஸ்திர. ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது? அக்கி மாத்திராவும் இங்கே வந்து அக்கி மாத்திரா இருக்குது. ஸோ இந்த வேர்டில் லாஸ்ட் லெட்டரும் இந்த வேர்டில் ஃபர்ஸ்ட் லெட்டர் வி ஹாவ் டு சி. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லெட்டரில் வந்து லாஸ்ட் வேர்டும் இந்த வேர்டில் லாஸ்ட் லெட்டரும் இந்த செகண்ட் வேர்டில் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டரும் வந்து ஆவும் இருந்துச்சுன்னா இட் வில் பிகேம் அ தீர்கன் அந்த ஹை சவுண்ட். இப்போ சாஸ்திர ப்ளஸ் அர்த் இருக்கா, அப்போது நம்ம என்ன பண்ணுறோம்? ரெண்டுமே அக்கி மாத்திரை தான். ஸோ நம்ம அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்? சாஸ்திரார்த். ஸோ இங்கே வந்து அக்கு பதிலாக ஆக்கி மாத்திராவோட மாத்ராஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், ராம் அவதார். ஸோ மன்றது நம்மளுக்கு ஆக்கி மாத்திரா இருக்கு, அவதார்ன்றதுல நம்மளுக்கு வந்து ஆக்கி மாத்திரா இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த வேர்டில் வந்து லாஸ்ட் லெட்டரும் இந்த வேர்டில் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே என்ன சொல்கிறாங்கன்னா ஆவும் வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஆதான் வரும், ஆவும் வந்துச்சுன்னா ஆதான் வரும், ஆவும் வந்துச்சுன்னா ஆவும் வந்துச்சுன்னா ஆ. ஸோ இந்த லெட்டர் என்ன இந்த வேர்ட்லேயே ஒரு லாஸ்ட் லெட்டரும் இந்த வேர்டில் ஃபர்ஸ்ட் லெட்டரும் ஆவும் அ அண்ட் ஆ எது வந்தாலும் நம்மளுக்கு வந்து தீர்க்க ஸ்வரம், அதாவது ஆக்கி மாத்திரா தான் வரும். ஸோ இங்கே பாருங்க, சிவ பிளஸ் ஆலை இருக்கா, அப்போ இங்கே என்ன வரும்? சிவ ஆலை, அப்போ சிவாலை, அப்போ ஆக்கி மாத்திரா தான் நம்ம போடணும். ஸோ இங்கே பாருங்க, இங்கே வந்து பிரதீக்ஷா, இங்கே ஆக்கி மாத்திரா இருக்கா, இங்கேயும் ஆக்கி மாத்திரா இருக்கு. அப்போ இப்படி ஆக்கி மாத்திரா வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஆக்கி மாத்திரா தான் வரும். அதாவது நம்ம இந்த ஸ்வர் எடுத்துட்டு மாத்ராஸ் மட்டும் தான் போடணும் பாருங்க. ஸோ நம்ம இந்த ஸ்வர் எடுத்துடலாம். மகாத்மா, அப்போ மகா இத்மா, அப்போ இந்த ஆ நம்ம வந்து போட வேண்டாம், இத்மா மட்டும் போட்டாலே போதும். ஸோ பாருங்க, வித்யாலய் இருக்கா, ஸோ வித்யா ஆலை. ஸோ வித்யா இங்கே ஆக்கி மாத்திரா இருக்கு, ஸோ இங்கே வந்து ஆலை நம்ம வந்து போட வேண்டாம், லய வித்யாலய் போட்டால் போதும். சீமாந்த், ஸோ சீமாந்த் இங்கே நம்மளுக்கு என்ன இருக்கு? ஆக்கி மாத்திரா இருக்கு, இங்கே ஆக்கி மாத்திரா இருக்கு. ஸோ ஆவும் ஆக்கி மாத்திராவும் ஆக்கி மாத்திரா வந்தாலும் நம்மளுக்கு என்ன வரும்? படி ஆக்கி அதாவது தீர்க்க சவுண்ட் தான் நம்மளுக்கு வரும், லோ சவுண்ட் நம்மளுக்கு வந்து வராது, ஹை சவுண்ட் தான் நம்மளுக்கு வரும். ஸோ புரிஞ்சுதான்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து தீர்க்க சவுண்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா வந்து ஆவும் வந்துச்சுன்னா ஆதான் பார்த்தோம், ஆவும் வந்துச்சுன்னா ஆதான் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டாண்ட்ஸ் வந்து ஒன்று தான் பார்த்துருக்கோம். சரிங்களா? அடுத்தது வந்து பாருங்க ஈக்கி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஈயும் இதே மாதிரி ஆவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கேயும். ஸோ ஈயும் வந்துச்சுன்னா ஈ தான் வரும், ஈ வந்துச்சுன்னா ஈ தான் வரும், ஈ வந்துச்சுனாலும் படி ஈக்கி தான் வரும். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து சோட்டி, அதாவது வந்து ஸ்மால் இ லோ சவுண்ட், இது வந்து ஹை சவுண்ட் நம்மளுக்கு வந்து. சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அத்தி, இங்கே என்ன இருக்குது? ஸ்மால் இ இருக்குது, இதுவும் ஸ்மால் இ. அப்போ ரெண்டுமே வந்துச்சு. நம்ம என்ன சொன்னேன்? ஜஸ்ட் யூ ஹாவ் டு சேஞ்ச் த மாத்ரா, பெரிய மாத்திரை தான் அத்தீவு. ஸோ இந்த ஈ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்வரெல்லாம் நம்ம வந்து எடுத்துடணும். சரிங்களா? இந்த ஸ்வரெல்லாம் நம்ம வந்து எடுத்துடணும். அதுக்கு பதில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? மாத்ரா வந்து அங்கே யூஸ் பண்ணுறோம். சரி, இப்போ இங்கே பாருங்க, இங்கே என்ன இருக்குது? ரவி பிளஸ் ஈஷ்ன்னு இருக்கா. ஸோ ரவி பிளஸ் ஈஷ், அப்போ இங்கேயும் ஈக்கி மாத்திரா இருக்கு, இங்கேயும் ஈக்கி மாத்திரா இருக்கு. ஸோ இங்கே சோட்டி ஈக்கி மாத்திரா, இங்கே படி ஈக்கி மாத்திரா இருக்கு. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்? படி ஈக்கி மாத்திரா தான் நம்ம வந்து போடணும். அதே மாதிரி இங்கேயும் பாருங்க, படி ஈக்கி மாத்திரா, சோட்டி ஈக்கி மாத்திரா. ஸோ இது ரெண்டுமே வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம்? படி ஈக்கி மாத்திரா தான் போடணும். ஜஸ்ட் வி ஹாவ் டு ரிமூவ் த ஆல் த ஸ்வர். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஸோ அ வந்துச்சுன்னா ஆக்கி மாத்திரா, அதே மாதிரி இ சேமா இருந்தது பார்த்தீங்களா? ஸோ அதுவும் நம்மளுக்கு என்ன வரும்? சேமா இருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து படி ஈக்கி மாத்திரா தான் நம்ம வந்து போடணும். அதுக்கப்புறம் ஊ வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? இங்கே பாருங்க, ஊ சோட்டி யூ, ரெண்டுமே சோட்டா ஊ இருந்தாலும் படி ஊ தான் வரும். ஒன்று சோட்டா ஒன்று படா இருந்தாலும் படா ஊ தான் வரும், ஒன்று படா ஒன்று சோட்டா இருந்தாலும் படா ஊ தான் வரும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்க, भानु प्लस उदय भानुदय, लघु प्लस उत्तर लघुतर, गुरु प्लस उपदेश गुरुपदेश, सु प्लस उक्ति सुक्त.
சிந்து பிளஸ் உர்ஜா சிந்துர்ஜா, சிந்து பிளஸ் உரிமை. இங்க பாத்தீங்கன்னா படி ஊக்கி மாத்திரா தான் எல்லாத்துலயும் வந்திருக்கு. அதே மாதிரி இதுலயும் பாருங்க நம்மளுக்கு வந்து படி ஊக்கி மாத்திரா தான். வது பிளஸ் உற்சவ் படி ஊக்கி மாத்திரா, வது பிளஸ் உல்லேக் படி ஊக்கி மாத்திரா. ஸோ அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், படி ஊக்கி மாத்திரா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டில் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா வந்து ரெண்டுமே சேம், இல்லைன்னா அவும் ஆவும் சேம் லெட்டர் அது வந்து எப்படி வந்தாலும் நம்ம வந்து படியா ஹை சவுண்ட் ஆக்கி ஆ தான் வரும். அதே மாதிரி ஈயோ மெய்யோ வந்துச்சு நம்மளுக்கு வந்து பெரிய ஈ படி ஈ வரும். ஊ ஊ ஊ சோட்டி படி எப்படி கலந்து வந்தாலும் சேம் லெட்டர் வந்தா ஹை சவுண்ட், சேம் லெட்டர் வந்தா ஹை சவுண்ட். ஆ ஹை சவுண்ட், இ ஹை சவுண்ட், பிக் ஊ ஆ இ ஊ. புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஸோ அடுத்து வந்து நம்ம குணசந்தியில் வந்து பார்ப்போம். பாய் பாய்.